உலகக்கோப்பை ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி போட்டிக்காக மதுரை பந்தய திடலில் உலக தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹாக்கி மைதானத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். உலக செஸ் ஒலிம்பியாட், கார் ரேஸ், சர்வதேச அலைச்சறுக்கு, டென்னிஸ் உள்ளிட்ட சர்வதேச அளவிலான போட்டிகள் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் 14வது ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடர் சென்னை மற்றும் மதுரையில் வரும் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்காக மதுரையில் 20 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச தரத்திலான செயற்கை புல்வெளியுடன் பிரம்மாண்ட ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 1500 பேர் அமரும் வகையில் பார்வையாளர் கேலரி, வீரர்கள் தங்கும் அறைகள், அவசர மருத்துவ மையம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. நிறைய வீரர்கள் இந்த மாதிரி மைதானங்களில் விளையாண்ட ஒரு அனுபவம் இல்லாததுனால இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறதுக்கு சில இடர்பாடுகள் இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த வாய்ப்பு கிடைச்சதுனால அவங்க உண்மையிலே இந்த மைதானத்தை அடுத்து பயன்படுத்துவதன் மூலம் அவங்க அடுத்த லெவலில் நேஷனல் லெவல் போய் அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் அதுவும் தென் தமிழகத்திலேருந்து வீரர்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இங்கே இனிமேல் நிறைய அதனால் என்னென்னா நிறையா மேட்சஸ் வரும். இந்த இந்தியா கேம்ப், இந்த நேஷனல் கேம்ப் எல்லாமே இங்கே போடுவாங்க. ஸோ இதை பார்க்குற வாய்ப்பு ஒரு பெரிய விஷயம். மதுரையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சர்வதேச தரத்திலான ஹாக்கி மைதானத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பெல்ஜியம் நாட்டு ஹாக்கி வீரர்கள் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர். திறப்பு விழாவை ஒட்டி மைதானத்தின் இருபுறங்களில் இருந்தும் தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து துணை முதல்வர் உதயநிதியுடன் ஹாக்கி வீரர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்ட நிலையில் அதன் பிறகு மைதானத்தில் தமிழக வீரர்கள் இடையேயான காட்சிப் போட்டியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். ஜெர்மனி, அயர்லாந்து, பெல்ஜியம் உள்பட 24 அணிகள் பங்கேற்க உள்ளன. மதுரை மைதானத்தில் வரும் 28ஆம் தேதி போட்டி ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா இடையேயான போட்டி மூலம் கோலாகலமாக தொடங்க உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.